அது பச்சை வைடூரியம் இச்சையாயிலே பச்சை வைடூரியம் இச்சையாயிலே பாதத்தில் சிலம்பொலிவா சுத்தமாயிருக்கிற காந்திலே செங்கை பொங்கங்கனமா ஜெகமெல்லாம் விலை உச்சு முகமெல்லாம் ஒளிபட்டு ஜெகமெல்லாம் விலை உச்சு முகமெல்லாம் ஒளிபட்டு காதின் கொப்பள சக்தி சிவரூபத்தை அடியா நான் சொல்ல திறமோ அடியா நான் சொல்ல திறமோ அத்திவர தந்தகை சக்தி சிவரூபத்தை அடியா நான் சொல்ல திறமோ அடியா நான் சொல்ல திறமோ
பாப்பானை பலி முடித்த எம் அழகை நல்லூரிலே அம்மா பாலகிக்கு அருள் புரிவார் தாய முப்பந்தலோ இசைக்கு அம்மா தாயே இசைக்கு அம்மா முன்னால் வந்து அருள் புரிவார் தாயே முன்னால் வந்து அருள் புரிவார் கருப்பசாமி ஏங்காவே கருள வேணும் ஐயா நீ காவலில கெட்டிக்கார கோட்டை வாசல் கருப்பசாமி நீ குழந்தைக்கு அருள் புரிவார் வண்டிக்கார வைர வேற அந்தருள வேணும் ஐயா மாறி மாறி விரண்ட வேணும் குறைகள் பாட தொண்டு கணபதியே அருள் புரிவார் படித்த கதை குறைகள் பாட பால சரஸ்வதி அருள் புரிவார் நாகலோக பட்டணத்தில் நாகராஜ நாகக்கண்ணி அவர்கள் இரு பேர்களுக்கு அவர்கள் 8 கலசத்தில் அட்டகாளியாக அவதரித்தார் நாகலோக பட்டணத்திலே என் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் அமிர்தம் என்னும் 8 கலசத்திலே அட்டகாளியர்களாகவே அவதாரம் செய்த போது முதலாவது பிறந்தவா அவதான் மூத்தவா என் தாயான பத்திரகாளி அம்மா இரண்டாவது பிறந்தவள் ஈஸ்வரி மூணாவது பிறந்தவள் என் தாயான முத்தாரம்மா நாலாவது பிறந்தவள் என் தாயாகப்பட்ட நாகம்மா இப்படி அம்பிகை 8 பேர்களுமே ஒருத்திக்கு ஒருத்தி மாரியம்மாளை பார்த்தா காளியம்மாளை பார்க்க வேண்டாம் காளியம்மாளை பார்த்தா கருமாரியம்மாளை பார்க்க வேண்டாம் கருமாரியம்மாளை பார்த்தா பத்திரகாளியம்மாளை பார்த்தா முத்தாரம்மனை பார்க்க வேண்டாம் ஏன்னா அம்பிகையா 8 பேருமே ஒரே அடையில பொறிச்ச கோழி குஞ்சு மாதிரி ஒண்ணு போல 8 பேரும் ஒரே சைஸ்ல இருக்கா ஆமா பார்ப்பதற்கே பேர் அழகியாக அம்பிகையால் அவதாரம் செய்த போது அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் மனதிலே மட்டில்லாத மகிழ்ச்சி கொண்டு நாம நினைத்து தவம் இருந்ததோ ஒரே ஒரு பிள்ளைக்காகத்தான் இறைவன் அவளுக்கு கொடுத்ததோ 8 பிள்ளைகளையும் கொடுத்திருக்கிறார் அதனால இப்பேற்பட்ட பிள்ளைகள் 8 பேர்களையுமே நாமல் எந்த குறைகளும் இன்றி சிறப்பாக வளர்க்க வேண்டுமானால் நம்ம ஒரு மானிட பெண்ணா இருந்தா பிள்ளைகளுக்கு நாம தாய் அமிர்தம் கொடுக்கலாம் பிள்ளைகளோ ஒரு தெய்வத்தினுடைய அம்சங்களாக இருக்கிறார்கள் நம்ம இருப்பதோ ஒரு நாக வடிவமா இருக்கிறோம் வயத்தால போகுதா அப்ப மாத்திரை வாங்கி போடு அந்த வயத்தால இல்ல அதாவது பாம்புக்கு கால்கள் கிடையாது
பாம்புக்கு கால் கிடையாது, நமக்கு 2 கால் இருக்கு, நம்ம காலால் நடக்கும். ஆமா, ஆடு மாடுக்கு 4 கால் இருக்கு, அது காலால் நடக்கு. அதனால வயத்தை கொண்டு நெளிஞ்சு ஊந்து போகுதானா வயத்தால போகுது. அது பிறந்த நாள்ல இருந்தே வயிற்றால தானே போகுது. அதான பார்த்தேன். சரி, நான் கூட உனக்கு தான் வயத்துக்கு சரியில்லையோன்னு பார்த்தேன். இல்லை, எனக்கும் கொஞ்சம் இப்போ சரியா இல்லாம தான் இருந்துச்சு. சரியா போச்சு. பரவாயில்ல. நல்லா கூட 2 பூரியை சாப்பிடு. பூரி என்னங்க வேணுங்கிறது இருக்க. நல்லா கேட்கும். ஆமா, ஆராய்ச்சி கேட்க வையணும். ஆமா, வந்த உடனே ஆசாரப்படுத்தி ஓசாரப்படுத்தி உண்பதற்கு சோறு தந்து, கொடுத்ததற்கு உடை கொடுத்து முடிக்க பூ கொடுத்து, அதே மாதிரி தங்குவதற்கு இடம் கொடுத்து. ஆனா நிர்வாசர சும்மா சொல்லக்கூடாது. புண்ணியவான அண்ணாச்சி முருகராஜி அண்ணாச்சி. ஆமா, லேசா சொல்லக்கூடாது. எந்த நேரம் எது கேட்டோமோ அத்தனையும் கிடைக்கும். ஆமா, அப்பேற்பட்ட படுக்கிறதுக்கு இடம் கொடுத்து பெட்டு கொடுத்து நகரிலே வாழ்ந்து வரக்கூடிய ஆமா அனைவர்களுமே நல்ல குணங்கள், நல்ல அன்புகள். ஆமா. அப்போ இந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் பெற்றெடுத்த திருமக்கள் அட்டகாலியர்கள் 8 பேர்களையும் சிறப்பாகவே நாமல் வளர்க்கணுமானா என்ன செய்ய வேண்டும்? குழந்தைகளுக்கு சுத்தமான கொம்பு தேனை கொடுத்துதான் நாம வளர்த்தணும். ஏன்னா நம்மளால தாய் அமிர்தம் கொடுக்க முடியாது. என்னத்தான் பாலும் பழத்தையும் பாம்பு கூட்டினாலும் பாம்பு கொடுக்கிறது நமக்கு விஷத்தை தான் கொடுக்கும். ஆண்டவே அதுக்கு அதைத்தானே கொடுத்திருக்காரு. முடியும். நாகத்துக்கு ஆண்டவே விஷத்தை கொடுத்திருக்காரு, அதனால அது விஷத்தை தான் கொடுக்கும். அப்ப குழந்தைகளுக்கு அதை கொடுக்க முடியாது. அதனால நாகராஜனும் நாகக்கண்ணையும் குழந்தைகளுக்கு சுத்தமான கொம்பு தேனை கொண்டு வந்து சிறப்பாகவே வளர்க்க வேண்டும் என்று. கொம்பு தேனை வேணும்னு சொன்னா கப்பல்ல போகணும், இல்லைன்னா பிளேட்ல போகணும். அதாவது 7 மலை 7 சமுத்திரம் சத்தா சமுத்திரத்தை தாண்டி போராட்டம் இந்த கொம்பு தேன் கிடைக்குமா? கிடைக்கும். ஆனா இங்கேயும் கிடைக்கும். ஆமா, நம்ம நாட்டுல கிடைக்கும்னு சொன்னா கிடைக்கும்னா தட்டு தேன் தான் கிடைக்கும். ஆமா, தட்டு தேன் வேற, கொம்பு தேன் வேற. அது வந்து சுத்தமா இருக்கும். ஆமா, அதனாலே நாகராஜனும் நாகக்கண்ணையும் கொம்பு தேனை கொண்டு வந்து கொம்பு தேனை கொண்டு வந்து நம்ம குழந்தைக்கு கொடுக்க வேணும். நாகராஜ நாகக்கண்ணி 7 மலை காவுக்குள்ள சப்த சமுத்திரம் தான் கடந்து கொம்பு தேனை எடுத்துக்கொண்டு நாகலோக வந்தல்லவோ நாவால அமிர்தமிட்டா நஞ்சு போய் சேரும் மாலாலை தேனை ஊட்டி தேனை ஊட்டி வரிசைய வளர்த்து வார பிள்ளைய வரிசையோடு வளர்த்து வார. பெண்கொடியாலும்
ஆமையா தன் மகளாகப்பட்ட பத்திரகாளியம்மா மாரியம்மா முத்தாரம்மா முப்பிடாண்டி ஆமையா காந்தாரி கனகதுர்க்கை அக்கினி மாறி அழகுமாரி அழகுடைய வடகுத்தி அம்மா வடகுத்தி அம்மா இவா 8 பேர்களுக்கும் என்ன 7 சப்தா சமுத்திரங்களையும் கடந்து சரி 7 மலைகளை எல்லாம் தாண்டி ஆமையா சுத்தமான கொம்பு தேனையே கொண்டு வந்தார்கள் தன்னுடைய நாவினால் அமிர்தத்தை கொடுத்தால் பிள்ளைக்கு நஞ்சு போய் சேரும் என்று வாளால் தேனை ஊட்டி பிள்ளையை வரிசையாகவே வளர்த்து வருகிறார்கள் அம்மாவே காலையில பார்த்தா ஒரு நிறமா இருக்கா மத்தியானம் பார்த்தா ஒரு நிறமா இருக்கா நைட்டு பார்த்தா ஒரு நிறமா இருக்கா அதான் 4 ஒரு மேனையும் பொழுது ஒரு வண்ணமுமாக அம்மா சீரோடும் சிறப்போடும் செல்வமாகவே வளர்த்து வருகிறார்கள் ஒரு சூரியனை பிடித்து ஒரு 2 குவையில கொண்டு 1000 சூரியனை பிடித்தடைத்தால் எப்படி ஒளி கொடுக்குமோ அதே மாதிரி அட்டகாளி 8 பேர்கள் பத்திரகாளி அதிபதியாக இருக்கின்றவர்கள் அப்படியே சொலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்ம ஒரு சூரியனே நேரால பார்க்க முடிய மாட்டேங்க. அப்ப 1000 சூரியனுக்கு இணையாகுமா? 1000 சூரியனை எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. அப்பேற்பட்ட ஒளி. ஆமா, அப்பேற்பட்ட ஒளியோடு இருக்கின்றார்கள். பிரகாசம். சரி, அப்பேற்பட்ட அழகு நிறைந்த பெண்ணாக அட்டகாளியர்களை அவதாரம் செய்த போது ஆமா காளியர்கள் 8 பேர் இப்படி நாகலோக பட்டணத்திலே இருந்து வரும்போது கைலாசத்திலே பார்வதி பார்த்தார். என்ன? என்னைக்குமே இந்த ஆண்டவனாகிய பகவான் நம்மள பெண்ணுன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் குறைவா தானே ஆண்டவன் பேசுவாரு. நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் ஆண்டவன் பிள்ளை கொடுக்க மாட்டேன்னார். பார்வதி என்னுடைய சக்தியினாலே நான் 8 பிள்ளைகளை கொடுத்தேன். அதனால இந்த மகிமையை இறைவனுக்கு மறுபடியும் நாமல் தெரியப்படுத்த வேணுமானால் அவர் மனசுல என்ன இருக்கு, நாம தங்கைமார்களை பத்தி ஆண்டவை என்ன நினைத்திருக்கிறார் அப்படிங்கறதை பத்தி நாம முதலாவது தெரிந்து கொள்ளணும். அதற்கு சிவனிடத்தில் ஏதாவது 4 வார்த்தை பேசி பார்ப்போமே. சிவனாரிடத்துல பேசுவோம், ஆண்டவன் மனசுல என்ன இருக்குன்னு நமக்கே தெரிய வந்துடும். அப்படி என்று சொல்லி அட்டகாளியர்கள் 8 பேர்களையும் பத்தி ஆண்டவனார் இடத்திலே பேச வேணும் என்று பார்வதி கையிலே பகவானை அழைத்தார். ஆண்டவா பரம்பொருளே, நான் உங்களை பிரிந்து 48 நாள் ஒரு மண்டலங்களும் முடிந்து போய்விட்டது. நீங்களும் என்னை பிரிந்து அன்றாடம் உலகம் எல்லாமே படியெழுந்து வருகிறீர்கள். அதனால உங்களுடைய களைப்பை தீர்ப்பதற்கும் என்னுடைய களைப்பை தீர்ப்பதற்கும் நம்ம ஏதாவது நேர போக்குக்கு ஒரு சின்ன விளையாட்டு ஒண்ணு விளையாடணும். அதான் என்ன விளையாட்டு விளையாடலாம்? ஒரு தட்டாங்கல் விளையாடுவோமா? தட்டாங்கல் விளையாட அது சின்ன பிள்ளைங்க விளையாடக்கூடிய விளையாட்டியா? சரி, வேற என்ன விளையாட்டு இருக்கு? அப்போ மணல குடிச்சு அங்கிட்டு ஒருத்தி இங்கிட்டு ஒருத்தி இருந்து நடுவுல வந்து கயிறு மாதிரி மணல உருட்டணும். உருட்டிக்கிட்டு கிச்சி கிச்சி தம்பளம் கியா கியா தம்பளம் கிச்சி கிச்சி தம்பளம் கியா கியா தம்பளம் நான் வச்ச திரிய நீ எடுக்க வேணும், நீ வச்ச திரிய நான் எடுக்க வேணும். இது ஒரு விளையாட்டாயா? கிச்சி கிச்சி தம்பளம் கிளியா தம்பளம்னு? அதான பார்த்தேன். அதெல்லாம் அப்போ சின்ன பிள்ளைங்க விளையாடணும், பழைய விளையாட்டு. இப்போ உனக்கு வயசு என்ன ஆகுது? வயசு எனக்கு 38 முடிஞ்சு 39 பிறந்திருக்கு. 38? ஆமா, இப்ப ஊருக்கு போயிட்டா எனக்கு பிறந்த நாள். பிற ட்ரெயின் டிக்கெட்ல 62 போட்டுருந்துச்சு. ஆமா, நான் வரும்போது தான் எங்க வீட்டுல பூ வச்சிருக்காங்க. யாருக்கு? என் வீட்டுக்காரிக்கு. உன் வீட்டுக்காரிக்கா? கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? கல்யாணம் முடிச்சு 25-30 வருஷம் ஆச்சு. அப்புறம் என்ன நேத்து பூ வச்சிருக்குங்க? குறைவா இருக்கு. அதெல்லாம் குறையில, அதுதான் பூ வச்சிருக்காங்க. வேற என்ன நினைக்கியோ? பரவாயில்ல, வேற என்ன ஒரு சின்ன வீடு இருக்குன்னு நினைக்கியோ? அப்போ ஏதாவது ஒரு சின்ன விளையாட்டு விளையாடணும்னா ஏ தாத்தா, நம்ம ஸ்கிப்பிங் கயிறு விளையாடுவோமா? அது நல்ல விளையாட்டு தான். நானும் குணத்துக்கார தாத்தாவும் கயத்தை பிடிச்சு கயிறை சுத்திக்கிட்டே இருப்போம். நீ நடுவுல நின்று குதிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்களுக்கு காலம் வரும்போது உன் காலை வாரி நச்சுன்னு அடிக்கும். நான் குப்பரை அடிச்சு விழுந்து ஜாமன்னு நினைக்கிய.
அதனால நேரம் போகணும்னு சொன்னா சரி பகவானும் பார்வதியும் அன்றாடம் விளையாடக்கூடிய விளையாட்டு சொக்கட்டங்கால் மண்டபத்திலே சோபிபுரத்தி விளையாடுவார்கள். அப்படி ஆண்டவனும் பார்வதியும் விளையாட வேண்டும் என்று இரு பேர்களும் ஒருவருக்கொருவராகவே விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்ப பார்வதி சும்மா இருப்பாளா? ஆண்டவனை அழைத்தார். ஆண்டவனே பகவான், ஆண்டவனே பகவான், ஆதிசக்தி வார்த்தைகளோ ஏழு உலகமே இறையளக்க போகும் போது என்னுடைய அழகை போல் உலகில் பார்த்ததும் கோமதியால போல் உலகத்தில் பார்த்ததும் கண்ணந்தங்கால போல் கண்ணந்தங்கை சாமி கலி உலகில் சக்தியோட அழகை போல் சங்கரனை பார்த்ததும் பார்வதியும் கேட்டபோது பகவான் ஏழு ஆண்டவா பரம்பொருளே 14 உலகத்திலேயும் என்ன மாதிரி அழகு பெண்ணை நீங்க இந்த உலகத்துல எங்கேயாவது பார்த்தது உண்டா? நாளைக்கு வர சண்டை இன்னைக்கு இழுத்துருவோம் தெரியுது. நாளைக்கு வர சண்டையெல்லாம் இன்னைக்கு இழுக்கல. நீ பேச்சுக்கால அப்படித்தானே கொடுக்க. நான் என்ன மாதிரி அழகு பெண்ணை இதுவரைக்கும் எங்கேயாவது பாத்தீங்களான்னு தானே கேட்டேன். இது என்னம்மா சின்ன பிள்ளைத்தனமான ஒரு வார்த்தை. என்ன ஆச்சு? அதாவது உன்ன மாதிரி அழகுடைய பெண் இருக்கா இல்லையான்னு கேட்டா நான் பூலோகத்துல போய் ஒவ்வொருவர்களுக்கும் படியளக்க தான் எனக்கு வேலை. அதுதான் வேலை. யாரு அழகா இருக்கா யாரு அழகு இல்லாம இருக்கான்னு இதை பார்க்க மாட்டேன். அப்படி பார்க்கக்கூடியது எனக்கு வேலை இல்ல. ஆண்டவா, இருந்தாலும் உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான பெண்கள் இருக்கிறார்கள். சரி, என்ன மாதிரி அப்ப யாருமே அழகா இல்லையா? இல்லையா ஐயா? பார்வதி அழகா இருக்கனா அழகா இருக்கான்னு கேக்கிய. சரி, தன்னை வச்சுக்குமா அந்த வீட்டு குளக்கட்டை, ஊரை வச்சுக்குமா ஊச குளக்கட்டை. அதனால தான் தான் அழகு தான் தான் அழகுன்னு நினைக்காத. உன்னை விடவும் அழகு நிறைந்த பெண்கள் உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நாகலோக பட்டணத்துல இருக்காளே உன் தங்கைமார் 8 பேரும். அடேங்கப்பா, அவ 8 பேரு இருக்க அழகுக்கு யாவரும் ஈடாக முடியாது. அவள் எப்பேரு வட்ட அழகு தெரியுமா? அவ பத்திரகாளி அழக போல அழக போல பத்திரகாளி அழக போல உலகில் யாரும் இல்லை மாரியம்மா அழகை போல இந்த மாநிலத்தில் யாரும் இல்லை காளியம்மா அழகை போல அழகை போல தாய அழகை போல நாங்கள் உலகில் பார்த்ததில்லை இந்த கலி உலகில் பார்த்ததில்லை. கண்ணுக்கு கண்ணழகி காது மூக்கு வடிவழகி அவ மூக்கழகா முலி அழகா முலி அழகா முகத்தினோட திருவழகா முகத்தின் திருவழகா சிவப்பழகி செந்தூர பொட்டழகி வங்கி தலையழகி மாடாமல்லி பொட்டழகி நல்ல தலையழகி தலையழகி குங்குமுக
அவ தையலரின் கண்ணோரண்டா அவ அரைத்து வலிட்டதை அரும மகள் கண்ணோரண்டா ஏ கூவிளம்பு செய்யலி அவ கூறிய நாசிக கோவை பல செய்யலில செய்யலி கோமேடியா உதடல அவ கோமேடியா அவ கோமேடியா அவளுக்கு ஓலப்பூ செய்யலில ஒரு பாகம் தலை முடியா ஆலமர விழுது போல்